பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பி ஸ்ட்ராங். இந்த எபிசோட்ஸ் மூலமாக தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற தயவுகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே விழுகைகள் உண்டு, விழுவது உண்டு. நாம் விழுகிற நேரத்திலே வார்த்தை சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். ஆம் தெய்வ பிள்ளையே, தெய்வ ஜனமே, விழுகிறதான உங்கள் வாழ்க்கையை, விழுந்து கொண்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கைகளில், வீழ்ச்சியை சந்திக்கிறதான உங்கள் காரியங்களில் தேவனாகிய கர்த்தர் உங்களை தம்முடைய வார்த்தையினால் அவர் நிற்க பண்ணுவார். வார்த்தையினால் நிற்க பண்ணுவார். கடந்த நாட்களிலே சிலருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் கடினமான பாதைகள். அவர்களோடு கூட பேசும் பொழுது நான் அவர்களுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கடந்த நாட்களில் செய்திகளில் கூட அதை சொல்லியிருந்தேன். கன்ஃபர்ஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்கங்க. வார்த்தை உங்களை நிற்க பண்ணும். வார்த்தை உங்களை வழி நடத்தும். வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்யும். வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நிலை நிற்க பண்ணும். அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. வார்த்தையை விட்டு விலகி போவீர்களானால் சீக்கிரத்திலே மடிந்து போவீர்கள். வார்த்தையை விட்டு விலகி போவீர்களானால் சீக்கிரத்திலே நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் இல்லாமல் போய்விடும். உலகத்தை பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில விழுகிறது போல அவர்களும் விழுகிறார்கள். அவர்கள் விழுந்து மடிந்து போகிறார்கள். நாம் விழும் பொழுது கர்த்தர் என்னை தாங்குகிறார். அவருடைய வார்த்தை என்னை தாங்குகிறது. அவருடைய வசனம் நம்மை ஆதரிக்கிறது. ஆமாங்க, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருப்பது, உயிரோடு கூட இருப்பது அவருடைய மகத்துவமான கிருபை. காரணம் என்ன? அவர் வார்த்தை, அவர் வசனம் சொல்லுகிறது, நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உம்முடைய அடியேனுக்காக உறுதிப்படுத்தும். ஏனென்றால் அந்த வார்த்தை என்னை நிலைக்க பண்ணுமே, அந்த வசனம் என்னை நிலைக்க பண்ணுமே. விழுகிறவனை உம்முடைய வார்த்தையால் நிற்க பண்ணி, உம்முடைய வாக்கு தத்தங்களால் நிற்க பண்ணி, உம்முடைய வசனங்களினால் நிற்க பண்ணி. எவ்வளவு அருமையான வார்த்தை இல்லை? எவ்வளவு அருமையான வார்த்தை இல்லை? எத்தனையோ தரம் நீங்க விழுந்து போயிருக்கணுங்க. எத்தனையோ தரம் அடிந்து போயிருக்கணும். உங்க பாவத்தின் நிமித்தமாய் ஒண்ணுமே இல்லாம விழுந்து போயிருக்கணும். உங்களுடைய தொழில்களில் நீங்க ஒண்ணுமில்லாம விழுந்து போயிருக்கணும். உங்களுடைய வேலையின் காரியத்தில் ஒன்றுமில்லாமல் விழுந்து போயிருக்கணும். உங்க குடும்பத்தில் நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி மற்றவர்களாக வீழ்த்தி விடப்பட்டிருக்கணும். ஆனால் தேவன் எதற்குமே உங்களை ஒப்பு கொடுக்கலையே. காரணம் என்ன தெரியுமா? பாவத்தில் விழுந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்னை நிற்க பண்ணினது. என்னை நம்ப பண்ணின வார்த்தை என்னை உயிர்ப்பிக்க செய்தது. நான் என்னுடைய பிஸ்னஸில் நான் விழணும்னு நினைக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் என்னை தூக்கி எடுத்தது. என் தொழிலில், என் வேலையில் விழ நினைக்கிற நேரத்திலலாம் வசனம் என்னை தூக்கி நிறுத்தினது. என்னுடைய குடும்பங்களில் நான் விழ நினைக்கிற நேரத்தில், வீழ்ச்சி அடைந்திருந்ததான சூழ்நிலைகளில் கர்த்தருடைய வார்த்தை என்னை தூக்கி நிறுத்தி என் தலையை உயர்த்தி வைத்ததே அது கிருபை, அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை உங்களை நிற்க பண்ணும். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்தி நிறுத்துவார். ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஆட்டங்களை கர்த்தர் நிறுத்தி உங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்கள் கால்களை பலப்படுத்துவார். இன்றைக்கு வீழ்ந்து கிடக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்கள, வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. வார்த்தையை பிடிங்க, வாக்கு தத்தத்தை பிடிங்க. வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வார்த்தையை சொல்ல அந்த வார்த்தைகளினால் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டு என்பதை மறந்து போயிடாதீங்க. வார்த்தை உங்களை தூக்கி சுமக்கும். வார்த்தை உங்களை தூக்கி நிறுத்தும். வார்த்தையினால் உங்களை நிலை நிற்க பண்ணுவார்.
கண்களை முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியில் கிடக்கிற ஆண்டவரே, வீழ்ந்து கிடக்கிற நம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வசனத்தினால் அவர்களை நிற்க பண்ணுவீராக, அவர்களை உறுதிப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவஜனமே, உடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே வீழ்ந்து கிடக்கிறேன் என்று நினைக்கிறீங்கல்ல, அந்த இடத்துல ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உடைய அடியானுக்காக நினைத்தருளுவீராக, உறுதிப்படுத்துவீராக. விழுந்து கிடக்கிற என்னை உடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி நடத்தும். God bless you. God bless you.